நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் எல்லாரும் சகோதரர்கள் தான். சகோதரர்களாக பழக பாருங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர், பாஸ்டர்னே கூப்பிடக்கூடாது, குருன்னே கூப்பிடக்கூடாது. யார் சொன்னது? பரமகுரு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருங்க. ஏன் பாஸ்டர் பாஸ்டர்னு கூப்பிடணும்னு நினைக்கிறோம்? அந்த பெருமை. பாஸ்டர்னா போதகர், போதகர்னா போதிக்கிறவர், எல்லாமே தெரிஞ்சு வரும். அது எப்படி ஒரு மனுஷன் எல்லாமே தெரிஞ்சு இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவோட எல்லாம் தெரியுமா? அவரையே பேர் சொல்லி தான் கூப்பிடுறோம், இயேசுன்றோம். இயேசுவே வாரும், அப்பான்றோம், பிதாவேன்றோம். அது வேற. அது அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த அதிகாரம். போதகராக இருக்கிறவங்க கொடுத்துக்கிறோமா? அதிகாரம் கொடுத்துருக்குறோமா? இன்னைக்கு ஒரு சபை நடத்துகிற ஒரு போதகரை போய் நீங்கள் அன்போடு அண்ணான்னு கூப்பிட முடியுமா? அண்ணான்னு கூப்பிட்டு பாருங்க. 102 பேர் இருக்காங்க. அண்ணான்னு கூப்பிட்டாலும் ஒரு பெரிய அவங்க பொசிஷனை விட்டு இறங்கி நம்மளோடு பையன் அவ்வளோ அன்பா பேசுறானே, பழக்கிறானே, தம்பின்னு ஏற்றுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களும் இருக்கதான் செய்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அப்போ இந்த வீண் கர்வம், இந்த வீண் காரியங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்குள்ள எல்லாரும் ஒரே அவயவமா இருக்கிறோம். பெருமை பாராட்டுவதற்கு மேன்மைப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. சகோதரனா இருக்க பாருங்க. எனக்கு சில பேரை தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால பாஸ்டர்னு கூப்பிட வேண்டியதாக இருக்குது. பாஸ்டர்னு கூப்பிடுறதே எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பெரிய போதகர் யாரும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரோட பெரிய போதகர் யாரும் கிடையாது. நம்ம பாஸ்டர்னு கூப்பிட்டா பரிசுத்த ஆவியாக தான் கூப்பிடணும். இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு தகுதியானவர். வசனம் சொல்றது நல்ல போதகர்னு அவர் தான் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல போதகரே. இன்னைக்கு எல்லாரும் போதகர்கள் தான். நல்ல போதகர்கள் யார் இருக்காங்க? எல்லாரையும் நான் குறை சொல்லலை, நல்ல போதகர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த வீண் பெருமைக்கும் பட்டத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் அடிமையா நிறைய பேர் இருக்கிறது கஷ்டம்.